ஃபேமிலியோட ஹாலிடேக்கு ஒரு ரெசார்ட் தேடிட்டீங்களா? போடு போடு. தக்கிட்ட 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 தக்கிட்ட. என்னடா பண்ற பீரோக்குள்ள? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜோடி பறவை வித் மிஸ் சுரேஷ். பொங்கல் ஹாலிடேஸ் வருது. எப்பவும் போல பீச், சில்ட்ரன்ஸ் பார்க், ஜூனு, ஃபேமிலியில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு போய் போர் அடிக்காமல் ஒரு சூப்பரான பிளான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ உள்ள போய் அப்படி எங்கே போகிறோன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு என் தம்பி ஃபேமிலியும் கூட வந்திருக்காங்க. அவங்களையும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் புறப்படுறோம். தனியா போலாமா? நாம போக போற அந்த இடம் மகாபலிபுரம் அடுத்த மணமை என்கிற ஊரில் தான் இருக்கு. மகாபலிபுரம் தாண்டி இந்த ஜங்ஷன்ல இருந்து நீங்க லெஃப்ட் எடுத்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா லொகேஷனை ரீச் ஆகிடலாம். போகின்ற வழியில ஒரு பழமை மாறாத கிராமத்துக்கு வந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்படி என்னதான் இடம் என்று கேக்குறீங்களா? நாம இன்னைக்கு ஃபேமிலியோட கொக்கோ ரிட்ரீட் ஃபார்ம் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெசார்ட்டோடைய நேமை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு நடுவுல பாருங்க, சுத்தி வயல்கள் இருக்கு. அப்படியே ஒரு தென்னைமர தோப்புக்குள்ள ஒரு குட்டி தீவுக்குள்ள தான் இந்த ரெசார்ட்டே இருக்கு. நாங்கள் மேடவாக்கத்துலேருந்து இந்த ரெசார்ட்டுக்கு பைக்லேயே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ நீங்கள் எந்த வெஹிக்கிள்ஸில் வந்தாலும் அதை பார்க் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கள் வண்டியெல்லாம் சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு ரெசார்ட்டுக்கு செக்இன் பண்ண கிளம்பிட்டோம். பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸே உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஏரியா, ஒரு அழகான அமைதியான ஒரு பிளேஸில் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ரெசார்ட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுடைய செக்இன் ப்ரொசீஜரெல்லாம் முடிச்சுட்டு ரிசப்ஷனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அவங்க வந்து ரூம்ஸை நம்மளுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்மளை கூட்டதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாம். வாங்க இப்போ ரூம்ஸை பார்க்கலாம். சேம் டைம்ஸ் உங்களுக்கு ஸ்டே டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிடுவேன். டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டே இருக்குது. எல்லா ஸ்டே பேக்கேஜ்லேயும் வீக் டேஸ், வீக்கெண்ட் ஸ்லைட்லி உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் நம்ம இந்த ஸ்டே தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வீக் டேஸில் 1800 ஃபார் 2 person, 2000 ஃபார் வீக்கெண்ட். டீலக்ஸ் ரூம்ஸ் 2500 ஃபார் வீக் டேஸ், 3000 ஃபார் வீக்கெண்ட். வில்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஃபார் வீக் டேஸ், 12,000 ஃபார் வீக்கெண்ட். அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 person வந்து இந்த ஸ்டேல நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ரூம்ஸும் சரி, வாஷ் ரூம்ஸும் சரி, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொண்டு வந்த பொருள்லாம் ஸ்டோர் பண்ணிக்க கபோர்டும், நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண உங்களுக்கு டிவியும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காட்டன் மேட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாகவே இருந்தது. பார்த்தாலே தெரியும் நாங்கள் செட்டில்டு ஆயாச்சு. வாங்க நைட் வியூவில் ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாம். லைட்டோட பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிட்ஸுக்குன்னு தனியாக இங்கே ப்ளே ஏரியா இருக்குது. சின்ன சின்ன சேஃபான கேம்ஸ்லாம் வந்து கிட்ஸுக்காக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ பயப்படாமல் நாம் ஜாலியாக உட்காந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் போதும். அடல்ட்ஸ் வந்து விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு ஷட்டிலுக்கு ஒரு தனியாக பிளேஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் விளையாட தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வாலிபாலும் இருக்குது. நீங்கள் வாங்கி வேணால் அதையும் விளையாடலாம். பர்சனலாகவே எனக்கு இந்த ஹட் செட்டப் டைனிங் பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. சேம் டைம்ஸ் ஜாலியாக உட்காந்து பேசவும் நல்லாயிருக்கும். நாங்கள் போன டேஸ் ஒரு ஃபேமிலி குரூப்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதால அன்னைக்கு கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே நாங்களும் ஜாயின் பண்ணி நல்லா வைப் பண்ணிக்கிறோம். டின்னர் ரெஸ்டாரண்ட்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் பெஸ்ட்டாகவே இருந்தது. அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுடு. ஸோ நீங்கள் சாப்பிட்றதா வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். நான் இந்த ரெஸ்டாரண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நைட்டு தூங்கி எழுந்த உடனே ஸ்விம்மிங் பூலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்விம்மிங் பூலோடைய ஆப்ரேஷன் டைம் 6 AM to 6 PM. செக்இன் டைம் 5 PM. ஸோ நாங்கள் செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே 6 PM ஆகிடுச்சு. ஈவினிங் குளிக்க முடியல. காலையில் எழுந்ததுமே நம்ம வீட்டு பசங்க நம்மளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தண்ணினா சொல்லவா வேணும், ஒரே ஆட்டம் தான். நீங்களே அதை பார்க்கத்தானே போகிறீங்க. பொதுவாக எல்லா ரெசார்ட்லேயும் ஸ்விம்மிங் பூல்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ட்ரெஸ் கோட் கண்டிஷனும் இங்கே இல்லை. ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டு வரீங்களோ அதில் உங்களால் குளிக்க முடியும். குளோரினேட்டட் வாட்டர் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சோன்னு சொல்லலாம். தனியா ஹாப்பியா? ஹாப்பியா? அங்க வர ஹாப்பி 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 எஸ் ஹாப்பி. நீ பிரணிதி நீ எப்படி இருக்கு?
நல்லாக்கா சூப்பர் சொல்லு சூப்பர் சொல்லு ஜாலியா இருக்கா எஸ் இங்க 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 சித் பெரியப்பா பாத்துக்க எஸ் பெரியப்பா பச்சரி இங்க பாரு ஏ ரன்யா ஹாப்பி அஷான் ஸ்டார்ட் பண்ணு போ இறங்கு அடி போடு பொறுமையா போ. எங்க போனோம்? ரன்யா இங்க ஹாய் சொல்லு. இங்க பாரு ஹாய் இங்க பாரு ஹாய். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ இல்லைனா வீடியோஸோ ரீல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் நைட் சொன்ன மாதிரி இதுதான் வந்து உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஒரு சில கேம்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக சூட் ஆகும். ஏன் இன்னும் சொல்ல போனால் நாங்களே குழந்தையாகி இதில் கொஞ்சம் நேரம்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். இதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஸோ யூஸ்வலாக போகிற இடத்த விட்டு இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வரும்போது உங்கள் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க. ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் உள்ளே பார்த்தீங்க, வெளியே இப்போ பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை காய வைக்க நல்ல பிளேஸ் இருக்குது. செக் அவுட் பண்ண 3 PM ஆகும். அதனால் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அது அப்படியே ஒரு கேமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மூவி நேமை ஒருத்தர் காதலை சொல்லி அதை ஒருத்தர் ஆக்ட் பண்ணி அவங்க டீமுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் இந்த கேமு. அதில் என் தம்பி என்ன பண்ணான்னா ஒரே 18+ மூவி மலையாள டைட்டிலாக சொல்லி இப்படி சென்சார் கட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். நீங்கள் முடிஞ்சால் அதை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் அந்த படத்தோட பெயரை சொல்லுங்கள். வழியா வழி டோர் வழியா பாதை கேப்பா என்ன பண்ணாது இந்த ஸ்டேவோட உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக காஃபி அண்ட் டீ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பஃபே சிஸ்டமில் தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களுடைய சர்வீஸும் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப நீட்டாக வந்து கொடுப்பாங்க. 3 PM தான் செக் அவுட்ன்றதுனால நாங்கள் லஞ்சும் இங்கே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ டோட்டலாக 3 times ஃபுட்டுமே நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். நானும் உங்களுக்கு அதையே தான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா பக்கத்தில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் கிடையாது. என்ன ஆர்டர் பண்ணுறதுக்கு மட்டும் இருந்தால் நீங்கள் ஒரு 2 hours பிஃபோராக ஆர்டர் பண்ணிவிடுங்க. இந்த ரெசார்ட்டோட ஸ்டே அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இல்லை ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு பிளான் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா புக் பண்ண ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான். நான் மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.